வெயிட் பண்ணியிருக்கேன். ஹாய் கிரேசி, எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுதா? தெரியாதா? எனக்கு தெரியல. எதுக்கு நம்ம இங்க மீட் பண்ணியிருக்கோம்? நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைல மீட் பண்ண வந்திருக்கோம். வண்டர்ஃபுல். நாங்கள் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைல மீட் பண்ண வந்திருக்கோம். வாவ், எக்ஸைட்டடா இருக்கு. இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம மீட் பண்ண போறோம், அப்படிதானே? ஆமா. வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ள போகலாம். நம்ம எப்பவும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸலென்ட், நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம், isn't it? ஸோ நம்ம இப்போ நம்மளோட பாஸ்டரை கூப்பிட போகிறோம் ப்ரேயர் பண்ணதுக்கு. வாங்க நம்ம ப்ரேயருக்குள்ளே போகலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த சில மாதங்களாக திருச்சபைகள் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயின் காரணமாக ஊரடங்கால் மூடப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரியவர்களுக்காக ஆராதனைகள் ஆன்லைனில் நடைபெற்றாலும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை போதிக்க முடியாத வண்ணம் நாம் காணப்பட்டோம். ஆகவே நம்முடைய ஈசிஐ இந்திராநகர் திருச்சபையிலே உள்ள சண்டே கிளாஸ் டிபார்ட்மெண்ட் அருமையான பிள்ளைகள் இணைந்து இந்த வீடியோவை வெளியிடுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதிலே இந்த ஊழியத்தை செய்ய வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸ் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய சொந்தக்கார பிள்ளைகளுக்கும், உங்களை தெரிந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்தி அந்த பிள்ளைகள் இதன் மூலமாக பயனடைய நீங்கள் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊரடங்கின் காலங்களிலே பிசாசானவன் பிள்ளைகளுடைய இருதயத்திலே வசனங்கள் செல்லக்கூடாத வண்ணம் ஒரு பெரிய தடையை போட்டு வைத்திருக்கிறான். அதை நாம் ஆண்டவரின் நாமத்தினால் உடைத்து இந்த வீடியோ மூலமாக நாம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். ஆகவே இந்த கனமான ஊழியத்தை எங்களோடு இணைந்து நீங்களும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்தவர் நீர், அவர்களை அன்போடு அணைத்தவர் நீர், அவருடைய இருதயத்திலே உடைய கட்டளைகளை பொறித்து வைக்க எங்களுக்கு கட்டளையிட்டவர் நீர் ஆண்டவரே. இப்பொழுதும் அதை முன்னிட்டு அருமையான சிறுவர் சிறுமிகளுக்கு உம்மை குறித்து நாங்கள் அறிவிப்பதற்காக பாடல் மூலமாகவும் சிறுகதை மூலமாகவும் மற்றும் பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை போதிக்க முடியுமோ அவனமாக நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறதை எங்கள் தேவனை அறிந்திருக்கிறீரே. இதை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக இதை பார்க்கிற பிள்ளைகளை எங்கள் தேவன் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலனடைய எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் ஆசீர்வதிக்கிறோம். வருங்காலங்களிலே ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாகவும் திருச்சபைகளை தூண்களாகவும் இவர்களை எடுத்து பயன்படுத்தும். இதை பொறுப்படுத்திக்கொள்ள வழி நடத்தும் எல்லாவற்றையும் தகப்பன் உள்ள ரட்சகருமா இருக்க இயேசு கிறிஸ்து நல்ல தகப்பனே, ஆமென். ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு, isn't it? இப்போ எல்லாரும் உங்க பைபிள் எடுங்க. நம்ம பைபிள் வேர்ஸை ரீட் பண்ண போறோம். எல்லாரும் பைபிள் எடுத்தாச்சா? என்ன சாப்டர் எடுப்பீங்கன்னா லூக் சாப்டர் 10 verses 25 to 28 நம்ம இப்போ ரீட் பண்ண போறோம். Scripture reading taken from Luke chapter 10 verses 25 to 28. On one occasion, an expert in the law stood up to test Jesus. "Teacher," he asked, "what must I do to inherit eternal life?" "What is written in the law?" He replied. How do you read it?" He answered, "Love the Lord your God with all your heart, with all your soul, with all your strength, with all your mind, and love your neighbor as yourself." "You have answered correctly," Jesus replied. "Do this and you will live." These are the words of the Lord. Amen. வாங்க இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் ஆக்ஷன் சாங் பிடிக்கும் தானே? லெட்ஸ் கோ ஃபார் an ஆக்ஷன் சாங்.
எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, கரெக்ட்? ஸோ நம்ம இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ள போறோம். அது என்ன செக்ஷன்னா ஸ்டோரி டைம். ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கும்ல? ஆஸ் அ கிட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிக்கும், அப்படிதானே? ஸோ நம்ம இப்போ போறது ஸ்டோரி டைம். ஓவர் டு ஸ்டோரி டைம். நம்ம சின்ன ஒரு கதை பார்க்கலாம். நம்ம ஏசப்பா எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ அன்பு நிறைந்தவங்கன்னு பார்க்கலாம். நம்ம பைபிளில் ரொம்ப அழகான ஒரு கதை இருக்கு, இயேசுவின் அன்பை குறித்து. பார்க்கலாமா அது என்ன கதைன்னு? நல்ல சமாரியன் என்கிற கதை. ஒருத்தன் ஒரு நல்ல ஒரு வழிபோக்கன் வந்து ஜெருசலேம்ல இருந்து எரிகோக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்து போறாங்க? ஜெருசலேம்ல இருந்து எரிகோக்கு போறாங்க. அந்த அண்ணன் போகிற வழியில நிறைய கள்ளர்கள், நிறைய திருடங்க வர்றாங்க. வந்து அடிச்சு அவங்கள நல்லா குத்தி, அங்கங்க குத்தி ரத்தம்லாம் வர வச்சு சாகுற அளவுக்கு அடிச்சு அவங்கள வந்து அவங்களுக்குள்ள பைசாவெல்லாம் எடுத்து தூர போட்டு, பைசாவெல்லாம் எடுத்து கொண்டு போட்டுட்டு இவங்களையும் கொண்டு போட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போ இந்த வழிபோக்கன் ரொம்ப சாகுற நிலைமையில இருக்கிறாங்க, ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அண்ணன் வர்றாங்க. பெரிய அண்ணன், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க, நல்ல டிப்டாப்பா மேக்கப் பண்ணி இருக்கிறாங்க, நல்லா அழகா இருக்கிறாங்க. ஒரு பெரிய அண்ணன் வர்றாங்க, வந்து இப்படி இப்படி பார்க்காங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல எம்மம்மா நமக்கு தெரியாதுப்பா, இவன் சாக கிடக்குறான், இவனை நாம பார்த்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேண்டாப்பா, நான் வேற வழியா போயிருந்தேன், நம்ம இவனுக்கு இதா இருக்க கூடாதுன்னு சொல்லி தனியா போயிருந்தாங்க. அடுத்தால இன்னொரு அண்ணன் அதே வழியா வர்றாங்க. அந்த அண்ணன் லேவியனை சார்ந்தவன். அந்த லேவியன் அவங்கள பார்க்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தவங்க ஆசாரியன், செகண்ட் வந்தவங்க லேவியன் வாராங்க. அப்படியே பார்க்காங்க. பார்த்துட்டு ஐயோ இந்த அண்ணன் யாரோ இவனை அடிச்சு போட்டிருக்காங்கப்பா, செத்துக்கிட்டு போயிட்டான்னா என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்துருப்பா, நான் ஓடிடுவேன்ப்பா, வேண்டாம் வேண்டாம் நம்ம வேற வழியோடி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வேற வழியா போயிட்டாங்க. இப்படி போயிட்ட பிறகு மூணாவது ஒரு அண்ணன் வர்றாங்க. அந்த அண்ணன் யாருன்னா சமாரிட்டன், சமாரியன் அப்படிங்கிற ஒரு நல்ல அழகான அண்ணன் வராங்க. அந்த அண்ணன் வந்து அப்படியே வர்ற வழியில பாக்குறாங்க, என்னடா அங்கங்க ரத்தமா கிடக்குது. தூரத்துல பார்த்தா ஒரு அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்க ஓடி போய் ஐயோ ரொம்ப பாவம், ரொம்ப அடிபட்டு இருக்கிறேன், ஐயோ இவங்களுக்கு உடம்புலலாம் ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை, அடிபட்டு இருக்கிற அந்த அண்ணனை தூக்கி அவங்கள நல்லா மெதுவா தொடச்சி தன்னோட வண்டி, இப்போ உள்ள காலத்துல வண்டி, ஆனா அந்த காலத்துல அவங்களுடைய கழுதை ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த கழுதையில தூக்கி வச்சுட்டு பக்கத்துல எந்த ஊராவது இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க நல்லா அவனுடைய காயங்களை கழுவி நல்லா அவங்களுக்கு பேண்டேஜ் போட்டு அங்க டாக்டர் கிட்ட காமிச்சு அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க, நான் உங்களுக்கு 2 பைசா, இட் மீன்ஸ் இந்த காலத்துல ஒரு வேற 200 ரூபாய் வச்சுக்கிடலாம், இல்ல 2000 ருபீஸ் வச்சுக்கிடலாம், அல்லது 2000க்கு மேல கூட வச்சுக்கிடலாம். அவங்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க, இவங்களை நல்லா பார்த்து இவங்களுக்கு நல்லா பேண்டேஜ்லாம் போட்டு இவங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க, ஒருவேளை இதை விட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பைசா ஆனா கூட என்னை கேளுங்க, ஆனா இந்த மனுஷனை நீங்க நல்லா உயிரோட பழக்கி வச்சு நல்லா கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. இப்படி சொல்ற சமயத்துல இப்படி சொல்லிட்டு அந்த அண்ணன் போயிட்டாங்க. அப்போ இந்த காலத்துல நாமளும் இதுதான் கதை, இதுதான் குட் சமாரிட்டன் அப்படின்னா நம்ம ஏசப்பா நம்மளை தேடி வர்றாங்க. ஒரு சமயமும் நம்ம காயப்பட்டு கிடக்குறோம், ஒரு சமயமும் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஒரு சமயம் நம்ம வீட்டுல யாராவது காய்ச்சல்ல விழுந்துருந்தாங்க, ஒரு சமயம் நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருது, ஒரு சமயம் நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது, இல்ல நம்ம தம்பிக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது, இப்படி யாருக்காவது உடம்பு சரியில்லாம ஆகுது.
இப்படி நம்மளுக்கு நிறைய தேவைகளோடு கூட நம்ம எப்பவும் இருந்துட்டு இருக்கிறோம். அதே போலதான் இந்த கதையில நாம என்ன பார்க்கிறோம்னா, நம்ம ஏசப்பா நம்மளை தேடி வந்து அந்த பையனுக்கு உதவி செஞ்ச மாதிரி, அந்த வழிபோக்கனுக்கு உதவி செஞ்ச மாதிரி நாமளும் நம்மளுடைய அப்பா அம்மா சில டைம்ல காய்ச்சல்ல படுத்திருப்பாங்க, யாருமே கேட்கவே மாட்டாங்க. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பையன் வருவான், வந்து பார்த்துட்டு உடம்பு சரியில்லையாமா கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். செகண்ட் பையன் வருவான், செகண்ட் பையனும் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஆனா அம்மாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பலவீனத்தை கூட அவங்க மனசுல எடுக்கிறதே இல்லை. சில சமயங்கள்ல பிள்ளைகள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது. இந்த மாதிரி சமயங்கள்ல நாம இயேசுவின் அன்பு எப்படின்னா, இந்த வழிபோக்கனுக்கு எப்படி ஏசப்பா ஒரு சமாரியன் போய் நல்ல உதவி செஞ்சாங்களோ, தானே போய் உதவி செஞ்சாங்க. அந்த வழிபோக்கன் அடிபட்டு கிடக்கிறவங்க போய் உதவியை கேட்கல, ஆனா தானே உதவி செஞ்சது போல நீங்களும் உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்களே போய் உதவி செய்யணும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமாமா, உங்களுக்கு பாட்டி உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணுமா, தாத்தா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நம்மளே போய் கேட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யறது தான் நம்மளோட அன்பு. ஏசப்பா நமக்கு காமிச்ச அன்பு அதுதான். அந்த வழிபோக்கனுக்கு அந்த சமாரியன் வந்து அவ்வளோ அழகா உதவி செஞ்சாங்களே, அதே மாதிரி நாமளும் இவங்களுக்கு நம்மளோட கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, வெறும் அண்ணன் அப்பா தம்பி தங்கச்சிக்கு மாத்திரம் இல்லை, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட ஏதாவது ஒரு கஷ்டத்துல மாட்டி இருக்கும்போது அவங்களுக்கு நாம உதவி செய்யணும். இந்த அதிகாரம் சொல்லுது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லுது, லவ் த லார்ட் வித் யுவர் ஹார்ட். நம்மளோட இருதயத்திலிருந்து அன்பு செய்யணும். அடுத்தது நம்மளுடைய ஆத்மா, மனசளவுல உள்ளான திடீர்னு ஒண்ணு ஆனாலும் உடனே நம்ம கண்ணு டபக்குன்னு மூடுற மாதிரி, கண்ணை குத்த போகும்போது அப்படி மூடுற மாதிரி நம்ம உள் மனசுல இருந்து மற்றவங்கள லவ் பண்ணணும். அடுத்தால என் முழு ஸ்ட்ரென்த்தோட லவ் பண்ணணும். அது என்னோட நெய்பரா இருந்தா கூட நான் உங்களை என்ன பண்ணணும், லவ் பண்ணணும். அப்படின்னா நம்ம செல்ஃபை எப்படி நாம லவ் பண்றோமோ, ஒரு அடி அடிச்சா ஒரு கண்ணுல குத்த போன என் கண்ணு எப்படி மூடுதோ, அதே போல நாம மற்றவங்கள அதிகமா நேசிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நேசிக்கணும். இந்த லாக்டவுன் டைம்ல அதிகமா பாக்குறோம், பிள்ளைகள் சாதாரணமா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்றது இல்லை. ஆனா அப்பா அம்மா அதிகமா உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க, அதிகமான காரியங்களை செய்யறாங்க. ஸோ அவங்களுக்கு நாம என்ன பண்ணணும், அதிகமா ஹெல்ப் பண்ணணும். எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அது உங்களுடைய அன்பை நீங்க உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பாட்டி தாத்தாவுக்கும் உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இந்த நல்ல சமாரியன் நம்ம ஏசப்பா நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் திடீர்னு ஒருத்தவங்க ரோட்ல அடிபட்டு கிடந்தா கூட அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஏதோ பார்த்துட்டு தூர போகாதீங்க. நல்ல ஒரு நம்ம கிட்ட கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்ம கிட்ட நல்ல ஒரு அன்பு வெளிப்படட்டும். சரி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இவ்வளவு அழகான கதையை கேட்டீங்க, நல்ல சமாரியன் கதைய. நீங்களும் நம்ம ஏசப்பா நம்மளை எப்படி அன்பு செய்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் அன்பு செய்து நல்ல பிள்ளைகளா ஒவ்வொரு நாளும் வாழணும். வீட்டுல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி உங்களுடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி எப்பவும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நடங்க. அந்த வசனத்தை மனசுல மனப்பாடம் பண்ணி அதுபடி நடங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களை என்ன எல்லா வியாதியில இருந்தும் விலக்கி பாதுகாப்பாங்க. நல்ல வீட்டில் அமைதியா நல்ல பிள்ளைகளா இருக்கும்படி உங்களை கேட்குறேன். பாய். இப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம எண்டிங் ப்ரேயருக்கு போகலாம். எல்லாரும் கதை கேட்டிங்களா? கதை நல்லா இருந்துச்சுல? நல்ல சமாரியன் கதை போல நாமளும் எப்பவுமே நல்ல சமாரியன் போல நடந்துக்கிடணும். சரியா? சரி, இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் நீல் டவுன் போடுங்க, கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, ஜெபிப்போமா? இல்லை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, இந்த அருமையான ஒரு நேரத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த ஏசப்பா, இந்த ஆன்லைன் மூலம் ஏசப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இசப்பா இதை அட்டன் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல ஞானத்தோட புத்தியோடு நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனே அப்பா, சிறு பிள்ளைகள் இசப்பா உண்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. என் தேவ ஆவியானவர் அவங்களோடு கூட பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க அப்பா. இந்த ஆன்லைன் இதில் இசப்பா தொடக்கம் முதல் இம்மட்டும் என் தேவன் இங்கே கூட இருந்து பாதுகாத்து கொண்டீங்க அப்பா. இது இன்னும் மேலும் மேலும் நாங்கள் தொடர்ந்து செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க இசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இதில் இருக்க ஒவ்வொரு டீச்சர்ஸ்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இசப்பா. நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் இசப்பா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படிதானே? இதே போல நாங்க உங்களை எவ்ரி வெனஸ்டே ஈவினிங் மீட் பண்ணதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். பை.